அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான விஷயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆய்வுக்கு எடுத்துக்க போகிறோம். அது என்ன அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேனில் ஒரு சாய் தளத்தில் வந்து ஒரு பொருள் வந்து எப்படி உருளுது, அதனுடைய இயக்க விதிகள் என்ன, இதை நம்ம என்ன செய்கிறோம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுச்சுவேஷன் நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் பிள்ளைகளா சுச்சுவேஷன். இந்த மாதிரி என்ன இருக்குது, ஒரு பாலோ இல்லாட்டி ஒரு சிலிண்டரோ இல்லாட்டி ஒரு வீலோ அப்படி இருக்குது. இது இந்த சாய்தளத்தில் வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இது என்ன ஆகும், ரோல் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி நிறைய வகையில் ஆராய்ச்சி பண்ணலாம் பிள்ளைங்களா. ஆக்சுவலாக உங்கள் புக்கில் உள்ள வகையில் சார் ஆராய்ச்சி பண்ணி காமிக்கிறேன் ஒழிய, ஆக்சுவலாக கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியை வச்சு இதை ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்கள் புக்கில் இல்லை, அதனால் சார் கொடுக்கலாம். முடிஞ்சால் இன்னொரு காணொலியில் நான் தர்றேன், சரியா? இப்போ இல்லை, கண்டிப்பாக தர்றேன். ஆனால் இப்போ இதை நீங்கள் பாருங்கள். இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பால் இங்கே இருக்குது. ஸோ பால் மேலே வந்து எம்ஜிங்கிற ஃபோர்ஸ் வந்து கீழ் நோக்கி புவியீர்ப்பு விசை இழுக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ரெண்டு பகுதியை நம்ம என்ன செய்யலாம், பிரிக்கலாம். ஸோ ஒன்று வந்து எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுருக்கோம், படிச்சிருக்கோம். இதெல்லாம் தெரியும். இப்போ தெரியாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது ரோல் ஆகுது. முன்னாடியெல்லாம் ஸ்லைட் ஆகிறத படித்தோம், இப்போ இது ரோல் ஆகுது. ஸோ ரோல் ஆகிறதுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இது ஸ்லைடாக முயற்சி பண்ணும். ஸ்லைடாக முயற்சி பண்ண உடனே ஃப்ரிக்ஷன் செயல்படும். இந்த இருக்குது ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷன் செயல்படும். இந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பெர்ஃபெக்ட் ரோலிங்க்கு வந்துடும். ரைட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோம்னா, அதனுடைய ஆக்சலரேஷன் எவ்வளவா இருக்கும், அதனுடைய வெலாசிட்டி எவ்வளவா இருக்கும், எவ்வளோ நேரம் கழித்து கீழே தரைக்கு வந்து சேரும். இந்த மூணு விஷயம் தான் நமக்கு என்ன விஷயம், ரொம்ப ஆர்வமான விஷயம். ஸோ இதை நம்ம என்ன செய்கிறோம், கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஸோ முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து எம்ஜி சைன் தீட்டா கீழ் நோக்கி இருக்குது, ஃப்ரிக்ஷன் மேல் நோக்கி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் சிம்பிளாக நம்ம எழுதிடலாம். அதுக்கான எஃபிடிக்கான ஈக்குவேஷன் எழுதிடலாம். எப்படி எழுதுவீங்க, டிஃபரன்ஸ் இன் ஃபோர்ஸ், நெட் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஃபோர்ஸ் எவ்வளவு, எம்ஜி சைன் தீட்டா, அது கீழே தள்ளுது, ஃப்ரிக்ஷன் மேலே கொண்டு போகுது, மைனஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு அதனுடைய ஆக்சலரேஷன் ஏன்னு வச்சுக்கிட்டால் எம் இன்டூ ஏ. ரைட். இந்த ஃப்ரிக்ஷன் தான் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இது அப்படி தள்ளுது. ஸோ இங்கே தான், அதனால தான் என்ன உண்டாகுது, டார்க் உண்டாகுது, திருப்பு விசை உண்டாகுது. அது எஃப் இன்டூ ஆர். ஸோ அதனால் இது என்ன ஆகுது, சுற்றெல்லாம் ஆக்சலரேஷன் உண்டாகுது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, எஃப் இன்டூ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபான்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இது எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆல்ஃபா பை ஆர்னு எழுதிடலாம். இப்போ இந்த அந்தந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஐயோட வேல்யூ எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, இட் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ எம்கே ஸ்கொயர். ஆல்ஃபா எப்படி எழுதலாம் கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆல்ஃபான்னு தெரியும். ஸோ ஆல்ஃபாவை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏ பை ஆர். ஸோ ஏற்கனவே ஒரு ஆர் இருக்குது, ஆர் ஸ்கொயர். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு இப்படி நம்ம கொண்டு வந்துடலாம், இந்த ரிலேஷன் கொண்டு வந்துடலாம், எம்கே ஸ்கொயர் இன்ட்டு ஏ டிவைட் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த ஈக்குவேஷன் இங்கே எழுதலாம். என்ன எழுதலாம், F is equal to m into k square a divided by r square. ரைட். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது, நம்ம எஃப்ஐ எலிமினேட் பண்ணணும், அவ்வளோதானே? ஸோ சிம்பிளாக எலிமினேட் பண்ணிடலாம், ரெண்டையும் சம பண்ணால் போயிடும். ஸோ எம்ஜி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டையும் பாருங்கள், இதில் யார் காமனாக இருக்கா, எம்ஏ காமனாக இருக்குது. ஸோ எம்ஏவை காமனாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே என்ன இருக்கும், 1 ப்ளஸ் இங்கே எம்ஏ போயிடுச்சுன்னா கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர், கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். ரைட். எம்எம் என்ன செஞ்சிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளாக ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ பெரிய விஷயம் மாதிரி தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அற்புதமான விஷயத்தை ஃபிசிக்ஸ் வந்து எப்படி பியூட்டிஃபுல்லாக மாற்றுதுன்றதை பிள்ளைகளால் ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் எத்தனை பண்ணுறோம், ஏ இஸ் ஈக்குவல் ஜி சைன் தீட்டா டிவைடட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். இல்லை என்ன பிள்ளைகளை கஷ்டம் இருக்குது. ஸோ ஆனால் இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த வேல்யூ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், எப்பயும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படி கண்டுபிடிப்போம் கேட்டிங்கன்னா, இது கைனமேட்டிக் ஈக்குவேஷனை சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். கைனமேட்டிக் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2ASன்னு சொல்லுது. ஓகே, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2AS. அப்போ நம்ம என்ன செஞ்சால் போதும்னா, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏ நம்மகிட்ட இருக்குது. ஏ எவ்வளோ இருக்குது, ஜி சைன் தீட்டா டிவைட் பை 1 ப்ளஸ் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் நம்மகிட்ட இருக்குது. ஏ எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் நமக்கு சிம்பிளாக கண்டுபிடிச்சலாம். இது ஹைட்டு, இது தீட்டா. ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை டிஸ்டன்ஸ் எஸ். ரைட். ஸோ இதுலேருந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை சைன் தீட்டா, அவ்வளோதானே? ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், எஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் பை சைன் தீட்டா. So h divided by sin theta. So அப்போ யார் கேன்சல் ஆயிடுவாங்க, sin theta cancel ஆயிரும். So this becomes 2
GH divided by 1 plus K square by R square. Right, இது V square. So V என்ன கேட்டா இந்த வேல்யூக்கு நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, you have to take root 2GH divided by 1 plus K square by R square. So இதெல்லாம் சிம்பிளா என்ன செஞ்சிரலாம், கண்டுபிடிச்சிரலாம். Then once this is done, நீங்க என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா டைமும் கண்டுபிடிச்சிரலாம். டைம் கண்டுபிடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், V is equal to U plus 18 தெரியும். இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ திஸ் பிகம்ஸ், ஸோ இது போயிடும். ஸோ T டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு V by A. ஸோ வியோட வேல்யூ இந்த இருக்கு. வியோடைய வேல்யூ ரூட் ஆஃப் 2GH டிவைட் பை 1 plus K ஸ்கொயர் R ஸ்கொயர் இருக்கு. ஏவோட வேல்யூ இருக்கு. ரெண்டே நம்ம என்ன செய்கிறோம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ உங்கள் சார் என்ன செய்கிறேன், இது அப்படியே நான் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறேன் காமிக்கிறேன். ஓகே, ஐ ஷோ திஸ் டைம். ஸோ என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, வியோடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. எதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க, ஏவை ரிவர்ஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏ வேல்யூ ஒரு பார்த்துக்கிறீங்களா, ஏவோட பார்த்து என்ன டிவைட் பை ஏ இருக்கிறதால 1 plus K ஸ்கொயர் பை R ஸ்கொயர் டிவைட் பை G sin θ. சரிங்களா, இதை பண்ணியாச்சு. தென் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். சம்டைம்ஸ் இது ரொம்ப சிம்பிள் தான், பிள்ளைகளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால் நான் என்ன செஞ்சு காமிச்சிடுறேன், சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ T இஸ் ஈக்குவல் டு ரூட், மொத்த ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 2GH டிவைடட் பை 1 plus K ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர். இது ரூட் இல்லை இல்லையா, உள்ள போகும்போது ஸ்கொயர் ஆயிரும். ஸோ 1 plus K ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை G ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ. இப்போ கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணி இது போயிடும். ரைட், G கேன்சல் ஆயிரும். அப்போ 2H into 1 plus K ஸ்கொயர் பை R ஸ்கொயர் டிவைட் பை G sin ஸ்கொயர் θ இந்த இருக்கு. அதை நீங்கள் பாருங்கள், நம்ம சின்ன வயசுல என்ன யோசிப்போம்னா இதெல்லாம் வந்து கால்குலேட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நினைப்போம். ஆனால் இப்போ எவ்வளோ சுலபமாக, ஃபிசிக்ஸ் இஸ் ஸோ ஃபேண்டாஸ்டிக் பிள்ளைங்களா. ரைட், ஃபிசிக்ஸை அதனுடைய தன்மையை புரிந்து படித்தோன்னு வச்சுக்கோங்களேன், வித்தை காமிக்கலாம். சரியா, சந்தேகம் இருந்துச்சுன்னா சாருக்கு என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பிள்ளைகளா. சரியா.